السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் விளக்க உரை வகுப்பிலே சஹீஹுல் புகாரியுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே கிதாபுல் இல்ம் கல்வி என்ற தலைப்பில் 48வது பாடமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழியின் விளக்கத்தை இந்த வாரத்திலே நாம் பார்க்கவிருக்கின்றோம். 48வது பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், பாபு மன் தலக்க பாதல் இஹ்தியார் மஹாஃபத ஐ யக்சுர ஃபஹ்மு பாதின் நாஸ் அன்ஹு ஃபயக்உ ஃபி அஷத்த மின்ஹு. அதாவது, மக்களில் சிலர் ஒன்றை தவறாக விளங்கி ரொம்ப டேஞ்சரான ஆபத்தான வழிகேடான முடிவுக்கு வந்துவிடக்கூடும் என்று பயந்தால் சிறந்த ஒன்றை கூட செய்யாமல் விட்டு விடுவது அப்படின்னு இமாம் புகாரி செஞ்சிருக்கிறாங்க, தலைப்பிட்டிருக்கிறாங்க. நமக்கு சில விஷயங்கள் மிகச் சிறந்ததாக தோன்றும், ஆனால் அந்த மிகச்சிறந்த விஷயத்தை செய்யும் பொழுது ஒருவன் மிகப்பெரிய வழிகேட்டிற்கு சென்று விடுவான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. மார்க்கத்தில் ஒரு விஷயம் சிறந்ததாக இருக்குது, அதை செய்யவும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தும் பொழுது அவன் அதைவிட ஒரு பெரிய வழிகேட்டுக்கு சென்று விடுவான் என்று சொன்னால், நீ அதை செய்யாமல் இருப்பது சிறந்தது, அதை செய்யாமல் விட்டு விடுவது கூடும் என்று செஞ்சிருக்கிறாங்க. இமாம் புகாரி அவர்கள் இந்த பாடத்திற்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு சான்றாக அவர்கள் பின்வரக்கூடிய நபிமொழியை பதிவு செய்திருக்கிறார்கள். இது சஹீஹுல் புகாரியிலே 126வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அஸ்வத் என்பவர் அறிவிக்கின்றார். அவர் கூறுகின்றார், காலலி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு ஜுபைர் அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொரு மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இல்லை, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகன் தான் இப்னு ஜுபைர். அவருடைய தந்தையார் பெயர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கானத் ஆயிஷத்து. இந்த அஸ்வத் என்பவர் இப்னு ஜுபைர்ட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, கானத் ஆயிஷத்து துசிர்ரு இலைக்க கசீரன். இப்னு ஜுபைரை பார்த்து கேட்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பல விஷயங்களை உங்களுக்கு ரகசியமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. ஃபமா ஹத்தஸ்துக ஃபில் கஅபா. கஅபா விஷயமாக, கஅபத்துல்லா தொடர்பாக ஹத்தஸத்க அவர்கள் உமக்கு என்ன அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடம் அஸ்வத் என்பார் என்ன செய்கிறார், கேட்கிறார். ஏன்னா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சகோதரி மகன். அப்போ அவங்க பல ஹதீஸ்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த அஸ்வத் கேட்குறாங்க, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய செய்திகளை ஆயிஷா அறிவிச்சிருக்கிறாங்க, கஅபத்துல்லா விஷயத்தில் என்ன அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, காலத்திலி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எனக்கு சொன்னார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவுக்கு சொன்னார்கள், உயிரோடு வாழக்கூடிய காலத்தில், யா ஆயிஷத்து, ஆயிஷாவே, லவ்லா கௌமுக ஹதீசு அஹதுஹும் பி குஃப்ரின், உம்முடைய சமுதாயம்
இறை மறுப்பிலிருந்து இப்பொழுதுதான் புதிதாக விடுபட்டு இருக்கிறார்கள். ஏன்னா மக்கா வெற்றிக்கு பிறகுதான் மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் கூட்டம் கூட்டமாக என்ன செய்றாங்க, இஸ்லாத்தை முஸ்லிம்களாக மாறுகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாளில் கடைசி காலகட்டம். அப்போ அவங்க இஸ்லாத்திற்கு வந்து புதியவர்களாக இருக்கிறார்கள். இறை மறுப்பில் இருந்து விடுபட்டு புதியவர்களாக அவங்க என்ன செய்றாங்க, இருக்கின்றார்கள். அவங்க அப்படி இருக்கிற காரணத்தினால தான் அப்படி இல்லாமல் இருந்திருந்தால், அவங்க இஸ்லாத்தை நல்ல விளங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்பதை நன்றாக புரியக்கூடிய மக்களாக இருந்தால் நகல்துல் கஅபா, கஅபா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன வடிவத்தில் இருந்துச்சோ அதை நான் மாற்றி ஃபஜஅல்து லஹா பாபைனி, அதற்கு 2 வாசல்களை வைத்திருப்பேன். இப்போ நம்ம கஅபத்துல்லா பார்த்தோன்னா அதுக்கு ஒரு வாசல் தான் செய்யும், அந்த ஒரு வாசல் கூட என்ன செய்யும், உயரமாக இருக்கும். அப்போ நான் அதை என்ன செஞ்சிருப்பேன்னு சொன்னால், இந்த மக்கா வெற்றி அடைந்து கஅபாவை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ட்ரோலில் வந்த பிறகு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, கஅபத்துல்லாவை நான் எப்படி செஞ்சிருப்பேன்னு சொன்னோம்னா, இப்போ இருக்கிற அந்த மாடலை மாற்றி அதற்கு 2 வாசல்களை என்ன செய்திருப்பேன், வைத்திருப்பேன். பாபுன் எதுகுலுன் நாஸ், ஒரு வாசல் வந்து மக்கள் உள்ளே நுழைவதற்காகவும், பாபுன் யஹ்ருஜூன, இன்னொரு வாசல் உள்ள நுழைஞ்சு வெளியே வர்றதுக்காண்டி, இப்படி 2 வாசல் என்ன செய்திருப்பேன், கஅபாவிற்கு நான் வைத்திருப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷாட்ட என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட சொன்ன பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு என்ன செய்றாங்க, இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ பிற்காலத்தில் வந்து இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவுடைய ஆட்சியாளராக என்ன செய்றாங்க, வர்றாங்க. மக்காவுடைய அமீராக வரும்போது அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி சொன்னதுனால கஅபத்துல்லாவை இடித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி என்ன செஞ்சிடறாங்கன்னா, அந்த வாசலை தாழ்த்தி மக்கள்லாம் உள்ள நுழைஞ்சு வெளியே வர்ற மாதிரி 2 வாசல் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அதே போன்று அந்த உயரமாக இருந்த வாசல் கீழே என்ன செஞ்சிடறாங்க, இறக்கிடுறாங்க. அப்போ ஃபஅலஹு இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாட்ட எப்படி சொன்னாங்களோ அது போன்றே மாற்றி அமைத்தார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க. இந்த செய்தி வந்து முடிகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வரலாற்றை நாம் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கஅபத்துல்லாவை கட்டும் பொழுது அதற்கு 2 மூலைகள் தான் வைத்து கட்டினார்கள். ஒன்று ஹஜ்ருல் அஸ்வத், இன்னொரு ருக்னுல் யமானி, 2 மூலை தான். இப்போ கஅபத்துல்லா நமக்கு சதுர வடிவில் என்ன செய்து இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டும் போது கஅபத்துல்லா என்பது அது சதுர வடிவில் 2 மூலைகள் இந்த வளைஞ்சு தான் என்ன செய்ய வரும். நாம் தவாஃப் செய்யும் போது அந்த கம்பியையும் சேர்த்து என்ன செய்வோம், வெளியே சுற்றுவோம். ஹிஜ்ர் என்ற பகுதியும் சேர்த்து என்ன செய்வாங்க, சுற்றுவோம். அந்த ஹிஜ்ர் என்ற பகுதி கஅபாவுக்கு உள்ள பகுதி. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டும்போது எப்படி கட்டினாங்கன்னு சொன்னோம்னா, கஅபத்துல்லா வந்து அந்த ஹிஜ்ர் பகுதியும் சேர்த்து தான் என்ன செஞ்சாங்க, கட்டியிருந்தார்கள். அதற்கு 2 வாசல்களையும் என்ன செஞ்சிருந்தாங்க, வைத்திருந்தார்கள். ஒரு வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சு ஒரு வாசல் வழியாக வெளியே வர்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக ஆவதற்கு முன்பாக மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் வந்து கஅபாவை வந்து புனர் நிர்மாணம் செய்கிறாங்க. அவங்க கஅபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யும் போது அவங்கள்ட்ட காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பணம் வந்து கட்டுவதற்கான பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இடத்த விட்டுறாங்க. அந்த ஹிஜ்ர் பகுதி இப்போ எப்படி வளையம் போட்டு இருக்குதோ அந்த மாதிரி வளையத்தை போட்டு கொஞ்சம் இடத்த விட்டு அந்த ஹஜ்ருல் அஸ்வதும் ருக்னுல் யமானியும் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறதுனா அந்த 2 மூலையும் என்ன செஞ்சிடறாங்க, வச்சிடுறாங்க. 2 மூலையும் வைத்து விட்டு கஅபத்துல்லா வந்து குறைஷிகள் வந்து காசு கம்மியாக இருக்கிறதுனால செவ்வக வடிவத்தில் கட்டிடுறாங்க. அவங்க மட்டும்தான் உள்ள நுழையணுங்கிறதுக்காண்டி வாசலையும் என்ன செஞ்சிடறாங்க, ரொம்ப உயரமாக என்ன செஞ்சிடறாங்க, ஆக்கிடுறாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றி கொள்ளும் போது இப்படி தான் என்ன செஞ்சது இருந்துச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டினாங்களோ மக்கள்லாம் உள்ள நுழைஞ்சு வெளியே வர்ற மாதிரி எல்லாருமே கஅபாக்குள்ளே போய் தொழுகிற மாதிரி உள்ள ஏற்பாட்டை வந்து செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. ஆனால் இப்ராஹிம் நபி அவங்க எப்படி கட்டினாங்களோ அதுதான் சிறந்தது. மக்கா குறைஷிகள் கட்டினது வந்து அது சிறந்தது கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியது மிக சிறந்ததாக இருந்தாலும் சில காரணங்களை கவனித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிடறாங்க, அதை அப்படியே அந்த குறைஷிகள் எப்படி கட்டினார்களோ அதிலேயே அந்த வடிவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஹலீஃபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் கத்தாப், அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யாருமே அதில் என்ன செய்யலை, எந்த விதமான மாற்றங்களையும் செய்யலை.
பின்னாடி பல விதமாக ஆட்சிகளில் குழப்பங்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு தலைமையிலையும் ஆட்சிகள் பிரியும் போது மக்காவுடைய கண்ட்ரோல் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு என்ன செஞ்சிருது வந்து விடுகிறது. அந்த கண்ட்ரோலுக்கு வந்தவொடனே இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தி அறிவிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விரும்பி இருக்கிறாங்க என்பதை விளங்கி கொண்டு மக்காவில் உள்ள மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ரசூலா இப்படி சொல்லி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மாற்றி அமைக்காமல் இருந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சோன்னு சொன்னால் மக்கா குறைஷி என்ன நினைப்பாங்க, காபத்துல்லா விஷயத்துல அவங்க ரொம்ப ஒரு மகிமையை கண்ணியத்தை பார்க்கக்கூடிய மக்களாக குறைஷிகள் இருந்தாங்க. அது சரிதான். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லாவை இடிச்சு இப்ராஹிம் நபி மாதிரி கட்டினா வச்சுக்கிடுங்க, புதுசா இஸ்லாத்துக்கு வந்த மக்களுக்கு போதிய புரிதல் என்ன செய்யாது இருக்க. அப்போ புதிதாக இஸ்லாத்துக்கு வந்து நினைப்பாங்க, முகமது நபிக்கு காபத்துல்லாவை நம்ம கெட்டணும், நம்ம பேர் எல்லோருக்கும் குறைஷிகளுக்கு அது பங்கு இருக்குது அப்படிங்கிறத பொறாம முகமது நபிக்கு வந்துருச்சு. அது முகமது நபிக்கு அதில் பிடிக்கல, காபத்துல்லாவை அவர் மட்டும்தான் கட்டினார் என்கின்ற பெருமை தனக்கு வர வேண்டும் என்பதற்காக முகமது நபி என்ன செஞ்சுட்டாங்க, அதை இடிச்சிட்டாங்கன்னு அப்படி தவறாக நபியை பற்றி என்ன செய்வாங்க, தவறாக நினைக்கக்கூடிய சூழல் உண்டாகும். அப்போ நபியை பற்றியே தப்பா நினைக்கக்கூடிய சூழல் அது பெரிய டேஞ்சர். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய நிலைமையை பார்க்குறாங்க. இந்த மக்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இருக்கிறாங்க, தெளிவான மார்க்க போதனை, நபிகள் நாயகம் எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை செய்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் என்ன செய்யல அந்த மக்கள்கிட்ட கம்மியா இருக்கு. அப்ப அந்த மக்கள் மிகப்பெரிய வழிகேட்டை நோக்கி போயிடக்கூடாது என்பதற்காக காபத்துல்லாஹ் ரசூலா அதே வடிவத்தில் விட்டுட்டாங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன், மாற்றி அமைக்க போறேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, மக்களுக்கு நபிகள் நாயகத்துடைய அந்த ஹதீஸை எல்லாம் தெளிவுபடுத்தி இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிடறாங்க, காபத்துல்லாவை அதை இடிச்சு அதை மாற்றி கட்டிடுறாங்க. 2 வாசல் வச்சு மக்கள்லாம் உள்ள போற மாதிரி வெளியே வர்ற மாதிரி கட்டிடுறாங்க. கட்டின பிறகு இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு நேரத்தில் அவங்களுடைய ஆட்சி முடிவுக்கு மக்கா இன்னொரு ஆள் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்பவரால் என்ன செய்யப்படுது, வெற்றி கொள்ளப்படுது. வெற்றி கொள்ளப்பட்டவன அவருக்கு மேலே உள்ள அமீருடைய உத்தரவு, அன்றைய காலத்துடைய ஆட்சியாளர் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னோம்னா, முந்தைய ஆட்சியாளர் என்ன செஞ்சாங்களோ நேர செய்யலாம் என்ன செய்யணும், மாற்றணும். அப்போ இப்னு சுபைர் இப்படி மாத்திட்டாரு, ஏன் மாத்தினாரு, என்ன காரணம் என்பதை எல்லாம் அவங்க யோசிக்காம அவர் மாத்தினாரா, அப்ப நம்ம என்ன செய்வோம், நபி காலத்துல எப்படி இருந்துச்சோ அப்படி என்ன செஞ்சிருவோம், மாத்திடுவோம் சொல்லி அவங்க இடிச்சு பழைய இப்போ என்ன செட்டப்ல இருக்கு அதே செட்டப் என்ன செஞ்சாங்க, மாத்தி விட்டாங்க. மாத்தி விட்ட பிறகு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய ஆட்சியும் முடியுது. இன்னொரு ஆட்சியாளர் வர்றாரு, அவர் பார்க்குறாரு, ஓ இப்படி இந்த ஹதீஸுக்கானதான் இப்னு சுபைர் மாத்தினாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்ப இடிச்சு கட்ட முற்படும் போது மாலிக் இமாம் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, ஆட்சியாளர்களுக்கு விளையாடக்கூடிய மைதானமா காபத்துல்லாவை என்ன செஞ்சிடாதீங்க, ஆக்கிறாதீங்க. ஒரு ஆள் இடிச்சு கட்டுறது, திரும்ப இன்னொரு ஆள் மாத்துறது, காபா உங்க அரசியலுக்குள்ள இடமா, அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை என்ன செய்யக்கூடாதுன்னு மாலிக் இமாம் சொன்னதுனால திரும்ப அவர் கட்டினா திரும்ப இன்னொரு ஆள் என்ன செய்வாரு, திரும்ப மாத்தி கட்டுவார். இது எல்லா இடங்கள்லயும் உள்ள பஞ்சாயத்து. அப்ப இந்த மாதிரி காபா உங்களுக்குரிய விளையாட்டு மைதானமாக அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஆக்கிறாதீங்கன்னு மாலிக் இமாம் தடுத்ததுனால என்ன செஞ்சிட்டாங்க, அது அன்றையிலிருந்து இன்று வரை எந்த ஆட்சியாளரும் அல்ல கை வைக்காமல் அதே குறைஷிகள் எந்த வடிவத்தில் கட்டினாங்களோ அதே வடிவத்தில் இருக்குது. இதை யோசித்து பார்த்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபி கட்டின மாதிரி மாற்ற விரும்பினாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சில எண்ணங்களை போட்டு அதை அப்படியே என்ன செஞ்சாங்க, மாற்றாமல் விட்டுட்டாங்க. இப்னு சுபைர் மாற்றினாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய விதி தானே, அது என்ன செஞ்சிடுச்சுன்னா பழைய மாடலுக்கு என்ன செய்ய வந்துடுச்சு. இதுல சில நன்மைகள் நமக்கு என்ன செய்யுது, இருக்க தான் செய்யுது. இன்றைக்கெல்லாம் காபாவில் ஹஜ்ஜிலாம் பார்த்தீங்கன்னா யாரும் யாரையும் யாருடைய நிலைமையும் கவனிக்கக்கூடிய முஸ்லீம்களா இல்லை. தவாஃபில் தான் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, யாரை கவனிக்கிறாங்க, அடிச்சு தள்ளிக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, உள்ள போறாங்க. ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்கும் போது தான் பலவீனமான மக்கள்லாம் தவாஃப் செய்யக்கூடிய நிலைமை. யாராவது ஒரு பலவீனமான ஆள் ஹஜ்ஜுல் அஸ்வதை முத்தமிட நினைச்சா யார் வழி விடுறாங்க, அங்க பொதுவா அப்படி இருக்கக்கூடாது. காபத்துல்லாஹ்க்கு போனா யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம தான் தவாஃப் செய்யணும். அது மார்க்கத்துடைய கடுமையான உத்தரவு. என்றாலும் இன்றைக்கு அதை புரிந்த மக்கள் ரொம்ப 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 கம்மி. அடிச்சு போட்டுக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, அதை மார்க்கத்தில் எல்லா வழிகாட்டுதலுமே சொல்லப்பட்டிருக்கு. அதை ஹஜ்ஜுல் அஸ்வதை தொட்டு முத்தம் கொடுக்கலாம், முடியலன்னு சொன்னோம்னா தூரத்துல இருந்து என்ன செஞ்சுக்கலாம், இஷாரா பண்ணிக்கலாம், எல்லாமே ஒரே நன்மை தான்.
அதை தொட்டு தூரத்திலிருந்து இஷாரா பண்ண என்ன நன்மை, அதுதான் தொட்டு முத்தம் கொடுக்கறது. ஆனால் இன்றைக்கு உள்ள மக்களை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய நன்மையில யாருமே என்ன செய்யறது கிடையாது, அக்கறை காட்டுறது கிடையாது. பெரிய பெரிய ஜாம்பவானா இருந்தால் ஒரு மூமினுக்கு பாதிப்புண்டா கஷ்டம்னு சொன்னாலும் கூட தூக்கி வந்து செஞ்சிடறான், வெளியே விட்டு அவன் போய் என்ன செய்யறான், காபத்துல்லா வந்து முத்தம் கொடுக்குறான், வைக்கிறான். அது வந்து ஒரு விதமான மக்கள் புரிந்து கொள்ளாத மக்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ மட்டும் ஒரு வாசல் வழியா போய் இன்னொரு வாசல் வழியா இருந்துன்னு வச்சுக்கிடுங்க, என்ன நடக்கும் இன்றைய காலகட்டத்தில்? அங்கே போன வந்த மக்களுக்கு தெரியும், கண்டிப்பாக ஏராளமான மௌத்து தான் என்ன செய்யும் நடக்கும். இது கூட ஒரு ஹிக்மத்தான் என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கலாம். இன்றைக்கு இப்போ இருக்கிற மெத்தட் மார்க்க தடுக்கப்பட்டது கிடையாது. தடுக்கப்பட்டதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருப்பாங்க, அதை கண்டிப்பாக மாற்றி இருப்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, மாற்றவில்லை. அப்போ இந்த செய்தியை என்ன செய்யறாங்க, இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வர்றாங்க. இந்த ஹதீஸில் வந்து இமாம் புகாரி அவர்கள் என்ன தலைப்பு போட்டாங்களோ அதுக்கு உண்டான சான்றுகள் செய்தி இருக்குது. காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கட்டினாங்களோ அப்படி கட்டுவதுதான் சிறந்தது. அப்படி சிறந்ததாக இருக்கும்போது மக்கள் வந்து புரியாத மக்களாக என்ன செய்யறாங்க, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறாங்க. அவங்க மார்க்கத்தை ஆழமாக புரிவதற்கு இன்னும் பல காலங்கள் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் மிக சிறந்ததுங்கிற பேரில் காபத்துல்லாவுடைய அந்த கட்டட அமைப்பை மாற்றினால் அது குறைஷிகளுக்கு மத்தியில் பெரிய மனதளவில் பெரிய பாதிப்பை உண்டாக்கும், மிகப்பெரிய வழிகேட்டில் போய் விழுந்துருவாங்க. நபிகள் நாயகத்துக்கு என்ன செய்ய தெரியுது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் எது சிறந்ததுன்னு கருதுறார், சிறந்த ஒன்றை அது ஹராமா, இப்போ இருக்கக்கூடியது ஹராம் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய மெத்தேடு தடுக்கப்பட்டது கிடையாது. ஆனால் எப்படி கட்டுவது சிறந்தது, இப்ராஹிம் நபி கட்டின மாதிரி கட்டுறது சிறந்தது. ஆனால் அந்த சிறந்த ரசூல் என்ன செய்யலை. ஏன் செய்யவில்லை? அதை செய்தால் அதை விட பெரிய கேட்டில் போய் என்ன செஞ்சிருவாங்க, விழுந்துருவாங்க. புரியாத மக்களாக இருக்கிறார்கள், புரிய வைத்து செய்ய ரசூல் என்ன செஞ்சாங்க, விரும்பினாங்க. அப்போ இந்த ஹதீஸில் இருந்து இமாம் புகாரி அவர் என்ன தலைப்பு கொண்டு வர்றாங்க, மக்களில் வந்து சிலர் ஒன்றை வந்து தவறாக விளங்கி விபரீத முடிவுக்கு போயிடுவான், நமக்கு தெரியுது. இதை வந்து நம்ம ஒன்று சொன்னோம்னா தப்பாக விளங்கி தவறான முடிவுக்கு போயிடுவான்னு தெரியுதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ அவன் சின்ன தப்புல இருக்கிறான், அதை விட பெரிய பாவத்தில் போய் விழுந்துருவான். நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா சின்ன பாவத்தை செய்யறவன் பெரிய பாவத்தில் போய் விழுந்துருவான்னு சொன்னோம்னா புரியாத நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு பிடிக்கணும். அவங்கள வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நீ இப்படிதான் செஞ்சாகன்னு வலியுறுத்தும் போது அதை விட பெரிய வழிகேட்டில் போய் என்ன செஞ்சிருவாங்க, விழுந்துருவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்களேன், சில ஆட்கள் வந்து சலாம் கொடுத்தோன்னு எஞ்சி ஓடுறான்னு வச்சுக்கிடுங்க. ஒரு பேச்சுக்கு சலாம் கொடுத்தோன்னு எழுந்து என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. ஆனால் சிறந்தது எது, சலாம் கொடுத்தோன்னு நம்ம இஸ்திக்ஃபார் ஓதுறது, தஸ்பீஹ் செய்யறது, இது நமக்கு சிறந்தது. செய்யாமல் சில ஆட்கள் போறாங்க வச்சுக்கிடுங்க, நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அவங்கள பிடிச்சி நீ உட்கார்ந்து தான் தஸ்பீஹ் செஞ்சுட்டு தான் போகணும்னு சொல்லி வச்சு அடுத்து நடக்கும். ஃபர்து கூட என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. சில விஷயங்களை வந்து அவங்களுடைய மார்க்க அறிவை நாம் பார்க்க வேண்டும். அதற்காக சொல்லக்கூடாது என்பதில்லை. நமக்கு அதிகாரம் இருக்கும்போது அதிகாரத்தை பயன்படுத்தினால் அவன் அதை விட பெரிய கேட்டுக்கு போயிடுவாங்கும் போது அதிகாரத்தை என்ன செஞ்சுக்கணும், நிப்பாட்டி சொல்லலாம். நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க, திக்ர் செய்யுங்க, இது சிறந்தது, சொல்லக்கூடாது என்பதல்ல. சொல்லி புரிய வைப்பது மார்க்கம். ஆனால் நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி நிப்பாட்ட முடியும். ஒரு ஆள் ஒன்று என்ன செய்யறாங்க, ஒரு அறியாம ஒரு பிழையா தொழுகிறாங்க, அவன்கிட்ட வந்தவனுக்கு தொழக்கூடிய ஆள்கிட்ட உனக்கு மார்க்க அறிவு இருக்கா, குர்ஆன் தெரியுமா, சட்டம் தெரியுமா, நீங்க புதுசா வந்த ஆள்கிட்ட போய் பேசி வச்சுக்கிடுங்க, என்னடா இவங்க இந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டிகளா இருக்கிறாங்க, தெரியாதனமா இந்த பள்ளிக்கு நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி தௌஹீத விளங்க வரக்கூடிய ஆட்கள் கூட விரண்டு ஓடக்கூடிய நிலைமை என்ன செஞ்சிடும், ஏற்படும். அப்போ ஒவ்வொருவருக்கும் எல்லாம் தெரிஞ்ச மக்கள் கிடையாது. ஒருவர் நன்றாக மார்க்கத்தை அறிந்தவராக இருப்பார், ரெண்டாம் ஜமாத் நடக்கும், எப்படி சஃப்ல நீ 2 பேர் சேர்ந்தா நிற்கணும், எப்படி நிற்கணும் தெரியல, சில ஆட்கள் என்ன செய்வாங்க பின்னாடி தள்ளி வந்து நிற்பாங்க. அப்போ உடனே அவங்கள போட்டு என்ன செஞ்சிடுறது, நீ வந்து 2ஆம் ஜமாத்து நிற்கும்போது சேர்ந்து நிற்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கடுமையாக நடக்கும்போது என்ன செஞ்சிருவான், நான் பள்ளியே தொலை வரலப்பான்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, விரண்டு ஓடிடுவாங்க. அப்போ அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு என்ன செஞ்சிடும், உண்டாக்கணும். இந்த மாதிரி பல எல்லா விஷயமும் விளங்கிக்கணும். ஒரு சிலருடைய மார்க்க அறிவையும் பார்க்கணும். மார்க்க அறிவில் அவங்க புரிதல் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் நம்முடைய அதிகாரம் நமக்கு இருக்குது, நாம் அதை பயன்படுத்தக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது, பயன்படுத்தினால் அவன் அதை விட பெரிய கேட்டுக்கு சென்று விடுவான் என்று இருக்கும்போது அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் என்ன செய்யணும், அதை விட பெரிய கேட்டுக்கு போயிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக புரியட்டும், நம்ம அழகிய முறையை சொல்லுவோம், இப்படி விட்டு பிடிக்கிறதா மார்க்கத்துடைய அளவுகோல் அப்படிங்கிறது நபிகள் நாயகத்துடைய இந்த அணுகுமுறையிலிருந்து இமாம் புகார் என்ன செய்கிறாங்க, நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதே போன்று இதில் இருந்து பல சட்டங்கள், ஒரு சில சட்டங்கள் நம்ம எடுக்கலாம். ஒருவர் வந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லதாக படுது,
அதை ஒருவருக்கு போய் சொன்னால் அதை விட பெரிய குழப்பத்தில் போய் விழுந்துருவான் வச்சுக்கிடுங்க. நமக்கு தெரியுது இது சிறந்தது, மார்க்கத்தில் இது சிறந்தது. இதை சொன்னால் அதை விட பெரிய வழிகேட்டுக்கு போய் விழுந்துருவான் அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்ம எதைத்தான் பயப்படணும்? அதை விட பெரிய வழிகேட்டுக்கு போய் விழுவதைத்தான் நாம் பயப்பட வேண்டும். அதை ஒரு விஷயம் இருக்குது, அது மார்க்கத்தில் இப்படி செய்வது சிறந்தது. சரி, இந்த சிறந்ததை விட்டா, இந்த சிறந்ததை நீ செஞ்சுதான் அவன் கட்டாயப்பட ஷிர்கில் போய் விழுந்துருவான். வேண்டாம், நீ இப்படியே செஞ்சுக்க, நீ ஷிர்க்குக்கு என்ன செஞ்சிடாத, போய்விடாதே என்று முடிவெடுப்பது தான் ஒரு மூமினுடைய பார்வையா என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா அவனுடைய சூழல் அப்படி இருக்கும்போது நீ பெரிய ஆபத்துல போய் விழுறதை விட, இப்போ ஒரு சிலர் கூட கேள்வி கேட்பாங்க. ஒரு சகோதரி இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாத்துக்கு வரும்போது அவருக்கு என்ன பிரச்சனை, அக்கா மகளை கல்யாணம் முடிச்சிட்டார். அக்கா மகளை கல்யாணம் முடிச்சு பல 20-25 வருஷம் பிள்ளைகள்லாம் பேரம்பயத்தில் என்ன செஞ்சாச்சு, எடுத்தாச்சு. இப்போ இஸ்லாத்துக்கு வர்றார். இஸ்லாத்துக்கு வரும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் இஸ்லாத்துக்கு வர்றேன், என் மனைவி மக்கள்லாம் வந்துடுறோம், ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் அக்கா மகள் என்ன செய்யக்கூடாது, திருமணம் பண்ணக்கூடாது, ஹராம். இப்போ நடந்து போய் நான் பண்ணிட்டேன், என்னால் பிரியவெல்லாம் முடியாது, பேரம்பேத்தி வரைக்கும் என்ன செஞ்சாச்சு, எடுத்தாச்சு. நீங்கள் தலா கூட சொன்னீங்கன்னா எப்படி இஸ்லாத்துக்கு வர்றது? ஒரு சில ஆளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் நீ இஸ்லாத்துக்கு வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தகவல் வரும்போது இல்லைங்க, ஷிர்க் இஸ்லாத்துக்கு வருவது தௌஹீதுக்குள்ளே வந்துடுறாரு, நிரந்தர நரகத்தோட பாதுகாக்குது. அக்கா மகளை திருமணம் செய்து பெரும்பாவம். நிர்பந்தத்தில் அவர் செஞ்சது அறியாமை காலத்தில் செஞ்சிருக்கிறாரு, அறியாமல் இருக்கும்போது செஞ்சிருக்கிறாரு, காலங்கள் முடிஞ்சு போச்சு, இப்போ பிரிய முடியாத ஒரு சூழலா இருக்கு. அல்லாஹ் நாடுனா நிர்பந்தத்தை என்ன செய்வான், மன்னிக்க கூட செய்வான். அப்போ அவர்கள் அந்த பாவத்தை செய்வதுனா இஸ்லாத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடக்கூடாது, அது ஒரு பெரும்பாவம். நிர்பந்தத்தில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டு அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிக்க கூட செய்வான். அது எப்படி இஸ்லாத்துக்கு வரலாம், நீ எப்படி களிமா சொல்லலாம், அப்படி சில நிறைய பேர் என்ன செய்யறாங்க கேட்டு பலரும் இஸ்லாத்துக்கு வருவதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தடையா இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு விஷயம் நமக்கு ஒரு விஷயம் பாவமா இருக்குது, அதை நாம தடுக்கும் போது அதை விட பேராபத்துல போய் விழுந்துடுறான்னு வச்சுக்கிடுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், இது அந்த பேராபத்தை விட இது நம்ம கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், அல்லாஹ் மன்னிக்க கூடும், அப்படி முடிவெடுப்பது தான் சிறந்தது என்று இந்த செய்தி நமக்கு என்ன செய்து காட்டுது. அதே போன்று ஒருத்தன் ஒரு ஆபத்துல போய் ஒரு பெரிய தீமையில போய் விழுந்துருவாங்கிறதுக்காண்டி ஒரு நல்லதை நாம் என்ன செய்யறோம், செய்யாம விடுற மாதிரி ஒரு சின்ன தீமையை தடுத்தா அதை விட பெரிய தீமையில போய் விழுந்துரும். ஒரு சின்ன தீமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், சிறிய தீமையை ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அதை போய் நாம தடுத்தால் அதை விட பெரிய தீமையில போய் விழுந்துருவாருங்கும் போது இப்போ அதிகாரம் படைச்சவங்க என்ன செய்யணும், கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். இந்த சின்ன தீமையில இருக்கிறான், இதை போய் நம்ம இப்ப கை வச்சோம்னா கவனிக்கணும். அதாவது அதுக்கு தீமை அறிவுரை சொல்வது என்பது வேறு, அறிவுரைக்கு நீங்க தடையா எடுத்துடக்கூடாது, அறிவுரைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, தாவாக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, தடையா எடுத்துடக்கூடாது. யாருக்குனாலும் நம்ம அழகிய முறை தாவா செய்யணும். தாவா என்பது மார்க்கத்தை எடுத்து சொல்வது என்பது அழகிய முறை. இது அதிகாரத்தை பயன்படுத்துதல் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால சொல்லவே கூடாது விளங்கிடக்கூடாது. தாவா என்பது சொல்லிக்கிட்டே இருக்கணும். நமக்கு தடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது, நம்ம கையில ஒரு அதிகாரம் இருக்கும்போது ஒரு சின்ன தீமையில இருக்கிறான், நம்ம கவனிக்கிறோம், இவன் ஒரு பாவத்தை செய்யறான், சரி இதை நாம இந்த பாவத்தை செய்யாம தடுக்கிறோம். அவனுடைய அடுத்த கட்ட நிலைமை என்ன, இதை விட பெரிய டேஞ்சர்ல போய் என்ன செஞ்சிருவான், விழுந்துருவான். அப்போ நமக்கு அது பேராபத்துல விழுவதை விட எது சிறந்தது, இந்த சின்ன பாவத்துல விட்டு ஆளை என்ன செய்வோம், இதுல இருந்து எப்படி கரையேற்றணும் பார்ப்போங்கிற அந்த வழிமுறையத்தையும் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சின்ன தீமையை செய்யறதுனால நீ இந்த தீமையை செஞ்சா நீ வழிகேட அப்படி இப்படின்னு சொல்லி அவனை நாம அதிகாரத்தை பயன்படுத்தி சிக்கலை உண்டாக்கிட்டோம்னா அதை விட பெரிய தீமைக்கு போனா நாம தான் அதுக்கு என்ன செய்வோம், காரணமாக மாறிவிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்லதை கூட கெட்டதுல போய் விழுந்துடக்கூட நல்லதை கூட ரசூல்லா என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிறந்ததை கூட நிப்பாட்டி வச்சிருக்கும் போது நாம என்ன செஞ்சிடக்கூடாது, பெரிய ஒரு சின்ன தீமையை ஒருத்தன் செய்யும் போது அதை விட பெரிய தீமைக்கு போவான்னு சொன்னோம்னா அந்த விஷயத்துல அழகிய உபதேசத்தோடு நிறுத்திக்கணும், அதிகாரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, பயன்படுத்தி விடக்கூடாது என்பதையும் நாம பார்க்கிறோம். அதே போல எல்லா விஷயத்திலையும் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க, ஒரு குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளராக இருக்கக்கூடியவங்க, எல்லா விஷயத்திலும் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க இதையெல்லாம் என்ன செய்யணும், கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய மனநிலை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கவனிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவங்களா இருக்கிறாங்க, இவங்களுடைய வழக்கம் இப்படித்தான் இருக்குது, நாம இந்த நேரத்தில் இது செஞ்சோம்னா இப்படி என்ன செஞ்சிடும், பிரச்சனை ஆயிடக்கூடாது, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க கவனமா. அப்போ ஒரு விஷயம் ஹராமா இல்லை, இன்னொரு விஷயம் அதை விட சிறந்ததா இருக்குது.
அப்படிங்கும்போது இந்த சிறந்தது செஞ்சோம்னா அவங்க தப்புல போய் விழுந்துருவாங்க அப்படின்னு இருக்கும்போது நாம் அந்த சிறந்ததை விட்டு விட்டு ஹராம் இல்லாத விஷயத்தை செய்வது சிறந்தது. இதில் இன்னொரு கோணத்தையும் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். என்ன கோணம்னா, சில வழிகேடர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஷிர்க சொல்லாமல் இருப்பதற்கு இந்த ஹதீஸ் என்ன செய்கிறாங்க, ஆதாரமாக்குறாங்க. அது பயங்கரமான ஒரு வழிகேடு. ஏன்னா ஒரு தாவாவை செய்யாமல் இருப்பதற்கே, ஒரு நல்ல விஷயத்தை சொல்லாமல் இருப்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக்குறாங்க. நீ எந்த நல்லதையும் சொல்லாத, விரல் அசைக்க. இப்போ சிலர் கூட என்ன செய்வாங்க, விரல் அசைக்காதான் சமுதாயத்தை பிளந்துட்டாங்க, பிரிச்சுட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொன்னோம்னா, இப்போ ஒரு ஆள் விரலை நீட்டிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் விரல் அசை ஹதீஸ் இருக்குங்க, அசைச்சா அசைக்காதான் அவருக்குரிய விருப்பம், அவர் வந்து ஹக்குன்னு விளங்கி அசைச்சா அல்லாட்ட அவருக்கு கூலி கிடைக்க போகுது. இல்லை இது எனக்கு தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதுக்குரிய செய்து அவர் என்ன செய்ய போறாரு, அல்லாஹ் அவருக்கு உண்டான கூலியை கொடுக்க போறான். அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. ஒரு ஆள் வந்து விரல் அசைக்கலைங்கிறதுக்காக நீ பள்ளியாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோன்னு வச்சுக்கிடுங்க. அது ஒருத்தன் விரல் அசைக்கிறாங்கிறதுக்காண்டி நீ வந்து பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறோம் வச்சுக்கிடுங்க. அது வந்து மிகப்பெரிய கேட்ட உண்டாக்கிடும். அப்போ சார் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, ஹதீஸையே சொல்லக்கூடாது, நீங்க எதுக்கு விரல் அசைக்க ஹதீஸ் எதுக்கு சொல்றீங்க, ஹதீஸ் இருக்குது, ஹதீஸையே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது வந்து பிழையாங்க. ஷிர்கையை தடுக்கக்கூடாதுங்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு குழந்தைக்கு இதயத்தில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, டாக்டர் சொல்றாரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்றாரு. ஐயோ பிள்ளைக்கு லேசா இப்போ நுள்ளி விட்டாலே பிள்ளைக்கு வலிக்குமே, பிள்ளைக்கு போய் கத்தியை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதா? ஆப்ரேஷன் பண்ணாட்டா என்ன ஆகும், அந்த இதயத்தில் உள்ள ஓட்டை புள்ள மோத்தா போயிடும், புள்ள கிடைக்காது. அப்போ ஷிர்கு போன்ற விஷயங்களை வந்து சொல்லக்கூடாது என்பதற்கு பல வழிகட்ட இயக்கங்கள் இந்த ஹதீஸ் என்ன செய்வாங்க, ஆதாரம் காட்டுவாங்க. அது ரொம்ப கவனமாக இருக்கும். இதில் என்ன பிரச்சனை, இணை வைப்பு ஷிர்கு போன்ற விஷயங்களை மக்கள் விளங்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும், அழகிய முறையை சொல்லணும். அதனால வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு துன்ப துயரங்கள் வந்து அழகிய முறையில் சொல்லுவது நம்ம கடமை. அழகிய முறையில் சொல்லும் போது துன்ப துயரங்கள் வந்து அதை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து சொல்லவே கூடாது என்று இந்த ஹதீஸை வச்சு ஆதாரம் வச்சா இது பிள்ளை. இங்கே இது என்ன சொல்லப்படுது, அதிகாரத்தில் இருப்பவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வந்து சில விஷயங்கள் என்ன செய்யணும், எல்லாரும் ஒரே நிலையில் இருக்க மாட்டாங்க. பலவீனமான ஈமான் உடையவர்கள் இருப்பார்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பார்கள், நிர்பந்த சூழலில் உள்ளவர்கள் இருப்பார்கள், மார்க்கத்தை புரியாதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த கல்வியை புகட்டுவதோடு எப்படி அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதுதானே தவிர சொல்லவே கூடாதுங்கிற வாதத்தை எவராது வைத்தார் என்பது அது மிகப்பெரிய வழிகேடு என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல்வது அழகிய முறையில் என்ன செய்ய வேண்டும், கருத்துக்களை வந்து சொல்ல வேண்டும். அதை அவர்கள் பின்பற்றுகிற விஷயத்துல வந்து மார்க்கத்துக்கு மாற்றமாக செய்யறாங்க. நமக்கு அதிகாரம் இருக்குது, இப்ப நம்ம என்ன செய்யறது, இந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்தினா அவங்க நிலைமை என்னவாகும், இதைத்தான் கவனிக்க சொல்கிறதை தவிர மார்க்கத்தை வந்து சத்தியத்தை மறைக்கணும் அப்படின்னு செய்யக்கூடாது, இதை புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ இந்த ஒரு செய்தியில் நமக்குரிய நேரம் என்ன செய்து விட்டது, ஓரளவு நெருங்கி விட்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்யுது, இத்தனை இன்னும் நாம் சிந்தித்து பார்த்தால் இதில் இன்னும் பல பாடங்கள் படிப்பினை நமக்கு என்ன செய்யுது இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சுன்னாவை சரியான முறையில் விளங்கி பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.